ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் டியூட்டி ஆஃப் வாரோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்ட் 1 எப்போ போட்டாச்சு. இதில் நம்ம ஒரு ஆளை, இதோட பவர்ஃபுல்லான ஒரு ஆளை நம்ம விடுவிக்க போகிறோம். அந்த பார்ட் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம 3000 சம்பாரிச்சிட்டு நான் உங்களை பார்க்குறேன். டடா. இந்த 3000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் 1 மணி நேரத்துக்கிட்ட விளையாண்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறேன்னு வேணால் நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா இதில் என்னால் ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு கைஸ். 1 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்புறம் நான் சொல்கிறேன் கைஸ், இதில் நம்ம ஒரு கேங்கை துவைக்க போகிறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கல 3 பேர் இருப்பாங்க கைஸ். அது அவங்க 3 பேர் பாஸு, 3 பேர் பாஸு, அப்புறம் அடியாட்கள் ஒரு 11 பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்ம் இருக்கும், அங்கே போயிட்டு அங்கே சுற்றி என்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போய் பாம்பு போட்டு ஓடி வந்துடுங்க. அந்த பணம் ஒரு செத்து போயிடுவாங்க. அந்த 3 பேர் மட்டும் கண்டக்க நடிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இந்த டிஸ்கோ பாம் எடுத்து பக்கத்தில் போட்டிங்கன்னா அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கன்னெல்லாம் எடுக்காது. அப்புறம் நீங்கள் ஒரு கன் எடுத்துகிட்டு ஒரு மண்டையிலே 3 சுடுனீங்கன்னா செத்து போயிடுவான். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாஸ்க் முடிஞ்சிடும். சேவ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதான் கைஸ். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த டாஸ்க்கெலாம் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னது தான். இப்போ நான் வண்டி எடுத்துட்டேன். இதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். இப்போ நம்ம போகும்போது வண்டியை பார்த்தோன்னா பக்கத்து டோர்கிட்ட போய் நம்ம பவர் ஆன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோ, நம்ம ஸ்லோ மோஷன் ஆயிடுவோம். அப்போ நான் அந்த டோரை பிடிச்சி உள்ளே போயிட்டு அப்புறம் போயிருங்க. இப்படி இப்போ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் சொல்கிறான், ஸ்பெஷல் பேட்ரி இருக்குது, அதுக்கு 3000 வேணும், நீ எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு கேட்குறான். அப்புறம் நான் சொல்கிறேன், திரும்ப வரேன். அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ப்ராட் த மணி, யூ ப்ராட் த மணி. இப்போ டியூடு மால்கிட்ட போய் அந்த சூப்பர் பேட்ரிஸ் இருக்கும் அந்த ஹேக்கர் டிவைஸுக்கு, அதை போய் எடுத்துகிட்டு வான்றான். இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது அந்த இடத்துல போகிற நம்ம கார் தேவைப்படும். இது என்னோடய டியூட்டி ஆஃப் வாரில் பிடிச்ச கார் இதுதான். உங்களோட கார் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் இது அடுத்த பார்ட் 4லேயே முடிஞ்சிடும் கைஸ். ஏன்னா அவ்வளோ பெருசாக இல்லை கேமு. அடுத்த பார்ட்டோட முடியுமான்னு தெரியல கைஸ், நான் போய் செக் பண்ணோம். ஆமாம் கைஸ், அடுத்த பார்ட்டோட முடிஞ்சிடும். அப்புறமா அடுத்த என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். நான் நினச்சேன் மைன்கிராஃப்டோ இல்லை ஜாம்பி கேமோ, இந்த 2த்தில் ஏதாவது சொல்லுங்கள் கைஸ், நான் போடுறேன் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம். போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் கன்று வாங்கிப்போம். அதை தரேன், போய் கன்று வாங்கிப்போம். பிஸ்டல் தான் நமக்கு சரி, பிஸ்டல் வாங்கிப்போம். இது வாங்கியாச்சு. இதுலேயே கொஞ்சம் புல்லட்டெல்லாம் கிடைக்கும். இதுக்கே வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா இதை விட நல்ல கன்று வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு புல்லட் வாங்கிக்கிறேன் பாருங்கள், 200 புல்லட் ஆயிடுச்சு 60 ரூபாய்க்கு. இதெல்லாம் போதும் கைஸ் நமக்கு. இந்த டிஸ்கோ பாம்பு இருக்குல்ல கைஸ், இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதை போட்டு நீங்கள் அவங்கள அடிச்சிங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அவங்கள அடிச்சுட்டு ஈஸியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க 3 பேர் சரியான ஆளுங்க கைஸ். பார்த்து காரில் ஏற்றி அவங்க சாகடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி பண்ணி தான் நான் 2-3 தான் தோற்றுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரி கண்டுபிடிச்சது சேவ் கொடுத்துருங்க. கொஞ்சம் காசுலாம் இருந்தது. எடி எல்லாம் காசு எடு. இங்கே நான் ஒழிச்சு வச்சுட்ருக்கேன். போட நான் எடுத்துடுவேன்டா. இப்போ நான் அங்கே போகணும். ஆனால் அவங்ககிட்ட பேட்டரியை கொடுத்துட்டு நம்ம அந்த டாஸ்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணோம். இது ரொம்ப சின்ன வீடியோ. இப்போ நம்ம போவோம். போடா ஓடுடா, நம்ம காரை எடுத்துட்டோமடா. போவோம். மேலே பாருங்களேன், சந்திரன் வரும், நல்லா இருக்கு. நம்ம பறப்போம் கைஸ், பறக்கிறோம். போடு
ஓட்டு நம்ம இப்போ பறக்கிறோம் கைஸ், உண்மையிலேயே பறக்கிறோம். போட்டு ஐயோ ஐயோ வண்டி கண்ட்ரோல் வீணி போகிறது. ஐயோ பறக்குதே, டோர்லாம் செதறுதே. நம்ம ஓட்டினாலே வண்டி செதறுண்டா. ஓனர் மட்டும் பார்க்கட்டும், நம்மளை அடிச்சு தோக்க போகிறோம். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை கைஸ். இப்போ நம்ம போய் அந்த டாஸ்க்கை நான் உங்களுக்கு காமிக்க மாட்டேன், ஏன்னா அங்கே ஃபார்ம் கிட்ட தான் இருக்குது. அதை நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? நான் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் போகிறேன். இதோ அங்கே ஒரு ஃபார்ம் தெரியுதா, அங்கே தான் கைஸ் இங்கே செத்து கிடக்குறானுங்க. இப்போ வந்து அங்கே போய் நான் 2-3 தடவை அடி வாங்க கைஸ். அதான் கைஸ் ரொம்ப பிரச்சனை. நான் அதை அடுத்த ஷார்ட்ஸில் வேணால் சொல்கிறேன் கைஸ், என்னென்ன எப்படி பண்ணலான்னு. அதுவும் அந்த மணி ஏர்ன் பண்ணுறதும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஹெல்த்தை பாருங்கள். இந்த பக்கம் மேப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான். அந்த ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த 3 பாஸ்கிட்ட அடி வாங்கி தான் அவ்வளோ ஹெல்த் கம்மியாக இருக்குது. சரி, அங்கே போன அந்த வீடை தொட்டோன்னே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நான் அங்கே போகிறேன். ஓடு 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 நெஞ்சம் வலிமை கொண்டு ஓடு. சீக்கிரமாக போகவும் மாட்றாங்க கைஸ், குச்சி ஓடினாலும். ஓடாடி போடா போடா போடா. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நான் அதை அவங்கக்கிட்ட சொன்னான்னா சேவ்டுங்க காமிக்க பாருங்க. அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது கைஸ். டாட்டா பாய்.